இங்கு வந்திருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் சோஸ்திரம். தேவன் தம்பி உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாக. இந்த முதியோர் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து தேவனை நோக்கி பார்ப்போமாக. பூமியின் குடிகளே, கர்த்தரை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவறிக்கையை சமர்ப்பிப்போம். கடந்த காலம் முழுவதுமாக நம்ம தப்பிதங்களை எதோ செய்திருப்பினும் அதுக்காக பாவங்களை நம்ம அறிக்கிடுவோமாக. தேவனுக்கு முன்பாக நம்ம பாவங்களை அறிக்கிடுவோமாக. எங்கள் நேசிக்கிற அருமையான தகப்பனே சுவாமி, ஐயா, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கிடுவோம்ப்பா. ஐயா, உமக்கு பிரிமில்லாத பாவங்கள் எதுவும் இருந்தாலும் சுவாமி எங்களை மன்னியுமாப்பா. ஐயா, எங்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை தந்து சுவாமி, நல்ல சுகத்தை தந்து வந்து கிருபைக்காக நன்றியாப்பா. ஆண்டவரே, எங்களை பாவங்களை குற்றங்களை தயவு மன்னித்து சுவாமி நிறைய எங்களை பொருட்படுத்தி கொண்டு வழிநடத்தும் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் சுவாமி. சோஸ்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் நேசிக்கிற அருமையான தகப்பனே சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. கண் இமை இப்படி காப்பது போல் சுவாமி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாமி எங்களை காத்து வருவது கிருபைக்காக நன்றி சுவாமி. ஐயா, இந்த முதியோர் ஐக்கியத்தை நீ ஆசீர்வதித்து தரும்பா. இந்த முதியோர் ஐக்கிய ஞாயிறே சுவாமி நீ ஆசீர்வதித்து தரும் சுவாமி. ஆண்டவரே, நீ முதியோர் உள்ள ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும் வைப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுக பலத்தை தந்து வழிநடத்தும் சுவாமி. நிறைய அவர்களை பொறுப்படுத்திக்கணும் சுவாமி. ஐயா, இந்த கொடிய வியாதியிலிருந்தும் சுவாமி ஒவ்வொரையும் கொண்டவ காத்து கொண்டு வருவது கிருபைக்காக நன்றி செலுத்தும் அப்பா. ஐயா, நீரை பலப்படுத்தும் சுவாமி, நீரை ஆசீர்வதியும் சுவாமி, கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும் சுவாமி. இயேசுவை எல்லா துதிகளும் முதுக்கே செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த முதியோர் ஆராதனை சுவாமி ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சுவாமி, நிறை பலப்படுத்தும் சுவாமி. எல்லா துதிகளும் முதுக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வேலையிலே தூய்த்தொழிலுக்கு கடந்து செல்வோம். இந்த தூய்த்தொழிலை வெளிநடத்த நம்ம சகோதரர் தோமஸ் அவர்களை முன்னழைக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தாவதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய அன்பான தேவனை நாம் ஆர்ப்பரித்து கம்பீரித்து பாடி அவருக்கு துதி வேளைகளில் இந்த துதிகளை நாம் ஏறெடுப்போமாக. காலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சோஸ்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. எல்லா வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்கள், தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடுவோம். கைகளை தட்டி நாம் ஆண்டவரை நாம் சந்தோஷமாக ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். சுவாமி தேவனே, உமக்கு துதிகளை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆராதனை தேவன் நீர் ஆண்டவரே. சுவாமி தேவனே, நாளில் கூட ஆண்டவரே உங்களை எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற மகத்துவமான தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கே சகல துதிகான மகிமைகளை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. சுவாமி தேவனை மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே. சுவாமி எங்கள் துதிகளை வாசம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே,
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமான. சற்று நேரம் நாம் தேவ பிரசன்னத்திலே அமைதியாக நாம் காணப்படுவோம். இப்பொழுது நம்முடைய போதகர்கள் ஜெபத்திலே வழிநடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி, சோத்திரம். ஜீவனை காத்து கொண்டீரே, உமக்கு சோத்திரம். இந்நாள் வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு சோத்திரம். இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீரே, போஷித்தீரே, பாதுகாத்தீரே, உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த பரிசுத்த கால வேளையிலே இல்லங்களிலே கூடி, குடும்பங்களோடு கூடி உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கனப்படுத்த, ஆராதிக்க, இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி, சோத்திரம் ஐயா. எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் நினைவாய் இருக்கிறீர், எங்கள் நாமங்களே அறிந்திருக்கிறீர், கரங்களிலே பதித்திருக்கிறீர் ஐயா. உமக்கு சோத்திரம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எங்களை நேசிப்பதற்கும், எங்களுக்கு துணை இருப்பதற்கும், எங்களை பாதுகாக்குகிற நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக கோடி 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 சோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், பாவங்களை சுமந்து பாவங்களுக்காக மரித்தவர், கல்வாரி அன்புக்காக
தியாகத்திற்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட அளவில்லாத, ஆழம் இல்லாத, அகலம் இல்லாத, உயரம் இல்லாத உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த கால வேளையிலே நீர் எங்களுடைய இருதயங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயம் நொறுங்குண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பாவ கடன்களோடு வந்திருக்கிறோம், உலகத்தின் பாரங்களோடு வந்திருக்கிறோம், வேதனைகளோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேவைகளோடும் பலவீனங்களோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், எங்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் பாரங்களை சுமக்கின்றவர், நீர் எங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிறவர், நீர் எங்களை சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர். நீ ஜெயம் கொள்கிறவரா இந்த காலங்களிலே பிள்ளைகளோடு கடந்து வரும்படியாக ஒரு புதிய பலத்தை கொடுக்கவும், புதிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கவும், ஒரு திடன் இறங்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான உடைய பிள்ளைகளே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் தொடுவதாக. இல்லத்தை தொட்டு சுத்திகரிப்பீராக, இருதயங்களை தொட்டு சுகப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தோடு ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துவீராக. இந்த நெருக்கமான நாட்களிலே, இடுக்கமான காலகட்டத்திலே, கொள்ளை நோயின் மத்தியிலே தகப்பனே, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ சந்தித்து நிரப்புவீராக. சகல விதமான குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே பிள்ளைகளுக்கு நிறைவும் போதுமானதாக இருக்க உதவி செய்வீராக. இம்மானுவேலின் தேவன் எங்களோடு இருக்கிறீர். எபினேசர் என்கின்ற தேவன் எங்களோடு இருக்கிறீர். எல்லா தேவைகளையும் சந்தித்து உடைய பிள்ளைகளை போஷித்து நிரப்பி வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நீர் போஷிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா நீதிகளையும், எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான பாவ கரைகளையும் துடைத்து தகப்பனே பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த காலை ஞாயிறு முதியோர் ஞாயிறு என்று அனுசரிக்கும் பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஜெபித்து அடியேன் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் நாமங்களே நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களோடு கூட இருந்து தகப்பனே ஒவ்வொரு முதியோர்களுக்கு வேண்டிய பரலோகத்தின் தெய்வீக கிருபை இறங்கவும், பலன் இறங்கவும், சமாதானம் இறங்கவும், மனம் மகிழ்ச்சி இறங்கவும் உதவி செய்வீராக. இப்பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் வாசல்களே திறந்து ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம், பலப்படுத்துகிற உம்முடைய கரம், போஷிக்கிற உம்முடைய கரம், சுகம் தரும் உம்முடைய கரம் ஒவ்வொரு முதியோர்கள் மேல் கடந்து வருவதாக. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீக்கி போட்டு ஒரு புதிய பலனும் அபிஷேகமும் இப்பொழுதே இறங்கும்படியாக கிருபை செய்வீராக. முதியோர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையான
நன்மையான காரியங்களுக்காக, நல்ல ஆலோசனைக்காக சோஸ்திரம் ஐயா. அவருடைய நாட்களை நீர் கூட்டி கொடுத்து கூடவே இருந்து வழி நடத்துவீராக. ஒரு நீண்ட ஆயுசை சபையின் முதியோர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த காலையிலே நீர் நியமித்து அவர்களை வழி நடத்துவீராக. கூடவே இருக்கிறீர், கைவிட மாட்டீர், விலக மாட்டீர் என்கின்ற சத்திய வசனங்கள் அவர்களை பலப்படுத்தி திறப்படுத்துவீராக. முதிர் வயது வரைக்கும் ஆண்டவரே, நரை முடியாகும் வரைக்கும் ஆண்டவரே, நீர் கூடவே இருக்கிறீர் என்று வாக்கு கொடுத்த தேவன் பிள்ளைகளோடு ஜீவன் நாட்கள் முழுவதும் கூட இருந்து வழி நடத்துவீராக. தகப்பனே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களையும் இந்த கால வேளையிலே இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தொட்டு பராமரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே, ஆராதனை முடியது. பேசுகிற சகோதரன் சோலமன் ஜேக்கோபோடு தங்கியிருந்து அவர் மூலமாக பேசுவீராக. இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவாய் புறப்பட்டு வர எங்கள் செவிகளை நாங்கள் திறந்து கேட்பதற்கு உதவி செய்வீராக. ஆராதனை முழுவதையும் ஆவிலே நிரப்பி எங்களே வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஒருமனப்படுத்தி சொல்லுவோமாக. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவற்றுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது நாம் நின்றவண்ணமாக வேத வாசிப்பை கேட்போமாக. இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 15 முடிய. யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 15 முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கெசானியன் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னியாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை கல்தேபார் யாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீர் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக கழுவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துக்குமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான்.
ஆதலால் கேனானியனாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரேனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்து இருந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தமிழ் வடாந்திர மாநாட்டு மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கிய தலைவர் திரு சோலமன் ஜேக்கப் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் தமிழ் மதுரை திருச்சபை தமிழ் சட்டமன்றத்தில் முழு அங்கத்தினராக காணப்படுகிறார். இவர் இத்திருச்சபையில் மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கிய தலைவராகவும் அவர் பணியாற்றி வருகிறார். அதோடு சேர்ந்து அவர் தன்னுடைய ஸ்தல சபையில் ஃபைனான்ஸ் சேர்மனாகவும் அவர் சேவையாற்றி வந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், நம் கரங்களை தட்டி அவரை அழைப்போமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு என்ற வாக்கியங்களிலே இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் வடாந்திர மாநாட்டு தலைவர் பிஷப் மறைதிரு டெனிஸ்ராஜ் அவர்களின் சார்பிலும், மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் வாரிய குழுவின் சார்பிலும் மற்றும் மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர், மாகாண ஒருங்கிணைப்பாளர் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என்னுடைய வாரிய குழுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிற்று கிழமையிலே விசேஷமான இந்த மெத்தடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஆராதனையிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது மாநாட்டு தலைவர் பிஷப் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் மிகவும் உற்சாகமான ஒரு பகுதி. இந்த பகுதி என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. அது என் தேவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகாபிரபு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த பலத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. வேதத்தில் மிகவும் விசேஷமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்காக தேசத்தை சுதந்திரித்த ஒரு 85 வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் பெயர் காலேப். விசேஷமானவன், ஒரு போர் வீரன், உற்சாகமான ஒரு மனிதன், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி முழு மனதோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருத்தான் என்று பார்க்கிறோம். உறுதியோடு என் தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் முழு மனதோடு, மன உறுதியோடு, பொறுமையோடு, உறுதியோடு நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92:15 என் ஞாபகத்திற்கு வருகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Dear friends, on this blessed Sunday, the scripture passage that we read is fondly known by all of us. It reminds us of an 85 years old young man by the name of Caleb.
an exciting old man, an ex-warrior, but who waited on the Lord and who followed wholeheartedly the Lord's statutes. He waited patiently for the Lord, and he stood very steadfast, very faithful, knowing that the promises of the Lord, the promises of God that has been promised to him, will be given to him. He knew he will reap the reward which was promised, and that is the beauty in our human life. இன்று கூட இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொறுமையோடு காத்திருந்து, உறுதியோடு காத்திருந்து, தேவனின் தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னை உறுதிப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை, அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up to God in prayer. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எங்களுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பேசும் அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசம் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலத்தில், அவருடைய தலைமைத்துவத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அவர்களை வேவு பார்ப்பதற்கு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த 12 பேர்களில் ஒருவர் ஜோஷுவா, இன்னொரு காலேப் என்ற இந்த மனிதன். வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சென்று வருகிறார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மோசேயிடம் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த 10 பெயர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக, பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்கிறார்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். பெரிய பட்டணங்கள் உண்டு. அவைகள் கோட்டையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான பழங்கள் உண்டு, செடிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பலத்த ராட்சசர்கள் உண்டு, அநேக ஜாதியார்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக சொன்னார்கள், பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே மீதமான 2 பேர், அதிலே காலேப் என்ன செய்கிறான் என்றால், உடனடியாக மோசேயிடம் சொல்கிறான், இப்பொழுதே செல்வோம், இந்த நிமிடமே அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிற அந்த காலேபை நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 10 பெயர்கள் எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள் என்றால், தேசம் பெரியது, ராட்சசர்கள் பெரியவர்கள், அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தேவன் சிறியவராக அவருடைய கண்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் காலேபோ ஒரு பெரிய தேவனை பார்த்தான், சிறிய ராட்சசர்களை பார்த்தான். நமக்கு சிந்தித்து பார்ப்போம் என்றால், தாவீது கூட இவண்ணமாக சிறிய கோலியாத்தை பார்த்தான், பெரிய ஆண்டவரை பார்த்தான். அப்படியாக இந்த காலேபும் ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட அந்த மக்கள், இஸ்ரவேலர் தாங்க முடியவில்லை. மறுபடியும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்லவிருக்கிறீர்களா? நாங்கள் போர்க்களத்தில் போய் சாக வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று சொல்லி
காலேப் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நடந்த பூர்வீகமான கதை, பூர்வீகமான சம்பவம். இந்த அருமையான வேளையிலும் கூட காலேப் உறுதியாக நின்றான். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. When we rewind back a few years earlier, during the time of Moses, he chose 12 spies to go into the land of Canaan, and one of them was Caleb and the other one was Joshua. They went round the cities. They saw the fortified cities, they saw the big cities, they saw the fruits, they saw everything that was within the land. Yes, it was a land full of milk and honey. That is how they reported. The 10 of them reported. But they added on. We also saw giants. We saw people of many races. We are frightened of them. They look so big. We will not be able to overcome them. But among the 12, Caleb immediately answers and says, told Moses, let us go into the land. We will take the land now. God will give us the land. He was a very confident warrior. He says, let us go now. And we will be able to capture the land. That was the kind of faith he had, because he wholeheartedly believed that the Lord Jesus Christ, the Lord will take care, will go through with him. And that is what we see in this beautiful man. And in this reading of the passage today, I've taken out 3 portions. First is wholeheartedly, which we all know. We have heard many sermons that Caleb was a man who followed wholeheartedly, முழு மனதோடு தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த சத்தியங்களை, பிரசங்கங்களை. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நான் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முழு மனதோடு என்ற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, Book of Numbers chapter 14 verse 8 to 9, he counsels the people, he brings the Israelites who revolted against Aaron and Moses. He says, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். He brought the people, sat down and told them, if the Lord be for us, he will give us the land. We do not have to fear anything. நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று முழு மனதோடு அவன் விசுவாசித்தான், உத்தமமாய் விசுவாசித்தான். இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று. And after 45 years, again he says, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அன்றுள்ள பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். A man who said wholeheartedly, if God is pleased with us, he will give us the land. Caleb was convinced all the time, and he believed wholeheartedly that the Lord was with them. The Lord will go before them. The Lord will fight the battle for them. Unshakable faith that he had, because he had believed in God wholeheartedly and followed God wholeheartedly. He also says, after 45 years, now I'm 85, I still have the same strength that I had when Moses sent me when I was 40 years old. அன்று மோசே என்னை அனுப்பும்போது நான் 40 வயதுடையவனாக இருந்தேன். இன்று 85 வயது. இன்றும் எனக்கு அன்றுள்ள பலன் இருக்கிறது என்று உற்சாகமாக தைரியத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த உற்சாகம், நம்பிக்கை காரணம் அவன் முழு மனதாக தேவனை நம்பினான், விசுவாசித்தான்.
He believed wholeheartedly that the Lord will go to battle for them, that the Lord will lead the battle. அருமையான தேவ ஜனமே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, Book of Numbers, chapter 14, verse 24. We read like this. கர்த்தர் இப்படியாக நற்சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசன் காலே வேறே ஆவியை உடையவனும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். Right? In English it says, this, the Lord testified, saying, Caleb is a man of a different spirit. He follows me wholeheartedly. He believes in me. That is God testifying for a human being. And that was the testimony that God gave for Caleb. அருமையான தேவ ஜனமே, இப்படியாக காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசித்தவன், நம்பிக்கையுடையவனாக காணப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலைகளில் பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் குடும்பத்திலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், நாட்டிலே போராட்டம், உலகமெங்கும் போராட்டம், பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் விசேஷமாக இந்த காலகட்டத்திலே COVID-19 பேண்டமிக் காலத்திலே கால் நடமாட்ட தடை, வெளியிலே செல்ல முடியாத வேலை. என்னடா வாழ்க்கை இது? எங்கேயுமே போக முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, மாமா கடைக்கு போய் தேய்த்தாரே கூட குடிக்க முடியலையே, என் நண்பர்களை சந்திக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அங்கலாய்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். என்னப்பா வெளியில் போகணுன்னா ஒரு ஆள் தான் காடியில் போகலான்னு சொல்கிறாங்க, அதுவும் 10 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுத்துருக்குறோம். எத்தனை வாட்டி என்னடா வாழ்க்கை இது, இந்த பேண்டமிக்னால இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, புலம்புகிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் புதியதோர் சட்டங்கள், SOPக்கள், கால் நடமாட்ட தடைகள், நல்லதிலும் கலந்து கொள்ள முடியல, மரித்தோரையுடைய குடும்பத்தாரையும் சந்திக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, எங்கு சென்றாலும் போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமா, இது நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. Yes, in the current pandemic situation, we find lots of problems which is affecting the whole universe. We at times tend to be like the 10 spies. We murmur, we complain. எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். But have we ever stopped to say, thank you Lord? நான் உம்மை முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். நீங்கள் என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நம்மை அவரை விசுவாசித்திருக்கோமா? முழு மனதோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பேண்டமிக் காலத்திலே பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அநேகர் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமா? எனக்கு இந்த வியாதி வந்து விடுமா? நான் மரித்து விடுவேனா என்ற கவலை ஒரு பக்கத்து. ஒரு பக்கத்து சிலர் வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இல்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், வேலைகளை இழந்து விட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டம், குடும்பத்திலே நஷ்டம், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் அங்கலாய்த்திருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்பு மிகவும் வேதனை. எப்பொழுது நாம் அங்கலாய்க்கிறோமோ, எப்படியெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ,
நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். முழு மனதாக தேவனை நாம் விசாரிக்கவில்லை, தேவனோடு சமூகத்தில் நிற்கவில்லை, அவரோடு நாம் சஞ்சரிக்கவில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நான் நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். அப்படி தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, முழு மனதோடு சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்மளோ சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் சற்று நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே, அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். முழு மனதோடு உத்தமத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்திருக்கிறோமா? அல்லது அந்த வேவுக்காரர்களைப் போல மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 Peter 5:6 ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். We have got to commit ourselves into his hands, humble ourselves, and commit to God into his powerful hands. He will take care. He will lift us up in the due time. ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த அங்கலாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவன் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளை அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் குறைந்து போகாதவர்களாக நம்முடைய உற்சாகத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆம், இந்த மனிதனும் அந்த முழு மனதோடு இருந்த குணாதிசயம் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு இருந்தான். 40 வயதிலே மோசே சொன்னார், இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும் என்று. 45 வருடம் பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த நிலம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு என் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த தேசம் கிடைக்கும், பொறுமையோடு காத்திருக்க. இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, உனக்கு எடுப்பானுங்களா எடுக்க மாட்டானுங்களா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனோ 45 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 85 வயசுனா மண்டையில் முடி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கே முடியெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு 85 வயசுனா அவருக்கு மண்டையில் முடி இருந்திருக்காது, பல்லு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, உடலில் பலமீனமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போகவில்லை, நடையிலே தள்ளாட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் உறுதியாக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்க முடியாது. We could have never heard such a testimony. A man who says, I waited 45 years. I have lost my tooth. I have got no hair. I am bald. But I am waiting on the Lord. I will not waver. Because the Lord is true. The Lord is my strength. He knew God was not a God who forgets his promises. To wait upon the Lord is a very difficult thing. நமக்கு அந்த பொறுமை இருக்குங்க, நமக்கு இருக்கு அந்த பொறுமை. ஆனால் நம்முடைய பொறுமை எவ்வளோ நேரம்னா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், ஓகே ஓகே ஓகேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிடும். பொங்கணும்னா கொஞ்ச நேரம் பொங்க மாட்டோம், 2-3 நாளைக்கு பொங்கிக்கிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, அன்னைக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலான்னு சொன்னாங்களே, இன்னும் ஒன்றுமே நடக்கலையே,
இதெல்லாம் முடிஞ்சிடும், இப்படியெல்லாம் இந்த கோவிட் காலம் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் நல்லா ஆயிரும்னு சொன்னாங்களே, இன்னும் நடக்கலையே. ஆமாங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்கவில்லை. தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பொறுமை என்ற குணம் அவனிடம் இருந்ததினாலே அவன் தன்னை தாழ்த்தி அந்த வனாந்தரத்திலே மற்ற இஸ்ரவேலர்களோடு 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எங்களா இது கிடைக்க போறதில்ல அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த மனிதனோ, இந்த வாலிபனோ அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு பொறுமையோடு தேவனுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because God has promised us in the book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do great things. More than what we can ask for. More than what we can think for. Yes, because He's a provider. If you wait upon the Lord patiently, He will provide for you. His resources are never ending. இப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவனுடைய சத்தத்திற்கு. இந்த காலை வேளையிலே இந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும். அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக அவனிடம் மன உறுதி இருந்ததை பார்க்கிறோம். He was very steadfast in his belief. He stood on the faith that the Lord is with him. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். When we read the book of Joshua chapter 14 verse 8 and 9, the passage we read this morning, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல குணாதிசயம் அவனிடம் இருக்கிறது. He was a good counselor. என்னோடே கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். The people, the spies who went with him, spoke ill. They did not instill confidence. They were all out to destroy the belief that the Lord will take care. But this man gathered all of them, sat down with them. அவர்களை கூட்டி வர செய்து உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறான். எல்லாரும் கரை பண்ணினார்கள். நான் என்ன செஞ்சேன்? நான் கர்த்தரை உண்மையாக உறுதியாக பின்பற்றினேன். அவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக போராடுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உறுதியாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்திலே யோசுவாவிடம் சொல்கிறார், அன்று மோசே சொன்னது போல உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுதே என்று மோசே சொன்னார். உறுதியோடு நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க. Give me that land. I will go into the land. அந்த தேசத்திற்குள் சென்று அங்கு இருக்கும் ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன். I will defeat the Anakites. That kind of a faith he had. He believed steadfastly that the Lord will go before him. His reminder was very timely for Joshua to think about. He stood on the promises of God and followed the Lord very faithfully, steadfastly, so that the Lord's promise
which he has given, that those people, Caleb will reach the land that God has promised. As we read in Numbers 14:24, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த வாக்கு தத்தத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதுவே அவனுடைய நம்பிக்கையின் விசுவாசமாக காணப்பட்டது. அந்த உறுதியான விசுவாசத்தினால் அன்றுள்ள பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறான். Yes, my dear friends, in the காலை வேளை, it was his mantra that believing in faith, and that's why he even goes to say that he had the same strength of 45 years ago. He is ready to face the Anakites, and his reward was Hebron. Hebron means fellowship. அவனுடைய உறுதியாக கர்த்தரை பின்பற்றினதால் அவனுக்கு கிடைத்த பரிசு எபிரோன். எபிரோன் என்றால் ஐக்கியம் என பொருள்படும். யாரோடு ஐக்கியம் கொள்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஐக்கியம் was with the living God. ஜீவனுள்ள தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுடைய வேறு வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதவர்களாக முன் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் காணப்பட வேண்டும். To inherit the promises of God, we have to stand and walk in the promises of God. Our life needs to be molded with His will. அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் அவனிடம் இருந்தது. 45 ஆண்டுகள் உறுதியோடு காத்திருந்தான். நாமும் கடந்து வரும் இந்த சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் ஒளிந்து போகும், வறுமை போய் நிறைவு வரும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். உன்னதத்திலிருந்து ஒரு புது பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதியையும் நாம் பொறுமையோடு முழு மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to know and understand that we are facing a lot of trials and tribulations. All this will change when you steadfastly wait on the Lord. The Lord will provide His strength and safety from above. And that is a promise that God has given us. Though we go through these trials, it's not easy to digest what we are seeing. இது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். But here we need to look at the bigger picture. The current situation will change. Though we are living in a different kind of norm, the norm will change because the Lord reigns. ஆண்டவராகிய தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சபையிலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேவன் அவர் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மன உறுதியோடு பற்றி கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இளமையிலே காணப்பட்ட விசுவாசம் மங்காமல் முதிர் வயதிலும் தேவன் நமக்கு தரும் தரிசனம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்று எலன் ரெட்பாத் என்ற ஒரு ஆசிரியர் இப்படி தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். எலன் ரெட்பாத் in his book Victorious Christian Living says that faith which was in our youth may be undimmed in old age. முதிர் வயதிலும் அது மங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மங்கக்கூடாது, உறுதி மங்கக்கூடாது, நம்பிக்கை மங்கக்கூடாது, பொறுமை மங்கக்கூடாது, முழு மனது மங்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதனை நாம் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையை கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே முதிர் வயதிலே நாம் கனி கொடுக்க முடியும். காலேப் கனி கொடுத்தான். 85ஆம் வயதிலே அவன் கனி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பரிசு தேவனுடைய ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம்
21 அதிகாரம் 2, 3 வசனங்கள். The book of Revelation chapter 21 verse 2 and 3 இப்படியாக சொல்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய கூட இருந்து நமது தேவனாய் இருப்பார். When we walk in statutes and laws of the Lord, our reward will be fellowship with the Lord. Book of Revelation chapter 21:3 says, God's dwelling place is now among the people, and he will dwell with them. They will be his people, and God himself will be with them and be their God. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். Therefore, we need to follow the Lord wholeheartedly, patiently and steadfastly, knowing that he is our God. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தெளிந்த புத்தியோடு, முழு மனதோடு, பொறுமையோடு, மன உறுதியோடு நம்மை தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்வார், தேவன் நம்மோடு தங்குவார், அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியாக இந்த நாளிலே விசேஷ வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருமையான தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலேபுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த குணாதிசயங்கள் உத்தமமாய், முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு உமக்கு காத்திருக்கவும், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை அவனுக்கு நீர் தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது போலவும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். எங்களிலே காணப்படும் முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. இதுவும் கடந்து போகும் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் என் தேவன், அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்ற விசுவாசம் எங்களிலே காணப்பட, உம்மை நோக்கி கூப்பிட நீர் பதில் தருவீர். எங்களுக்கு தெரியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless all of you on this MSF Sunday. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதிப் பாடலை பாடுவோம். அப்பொழுது தசமபாகம் காணிக்கையும் சேகரிப்போமாக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் கனி கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் கனி கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையாவேன், அனைவருக்கும் நான் அடிமையாவேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இப்பொழுது நம்முடைய போதகர் சாலமன் ஐயா அவர்கள் இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வதித்தும் வெளியிட்டவராக. நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக சோத்திரம் ஐயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்தும். எங்களோடு தங்கிரும், எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் துணை இருந்து எல்லா நாசங்கள் மோசங்களுக்கு விலகி காத்து இந்த கரம் எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் விசேஷமாக முதியோர்களோடும் உங்களோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து
காத்து கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. நன்றி.